அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 2025க்கான டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான ஒரு ஹவு டு ஸ்டடி, அப்புறம் நாங்கள் ஸ்டார் 25 அப்படின்னு சொல்லிட்டு March 5 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி இப்போ அட்மிஷன் போயின்னு இருக்குது. March 5 வந்து ஸ்டார் 25 அப்படின்னு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இது முழுக்க ஆன்லைன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எப்படியா இருந்தாலும் பிசி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டியூட்டி ப்ரெஷரில் இருப்பீங்க. அப்போ அந்த டைமில் எப்படி நீங்கள் வந்து எஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அது ஆன்லைனில் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஆஃப்லைன்லலாம் எந்த இடத்துல கிளாஸில் போய் உங்களால் சரியாக படிக்க முடியும். ஆனால் ஆன்லைன்லனா இன்ச்சு பை இன்ச்சாக கரெக்டாக நீங்கள் காயை நகர்த்திக்கினே போகலாம். அதுக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார் 25 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். March 5 ஸ்டார்ட் ஆகும். இப்போ அட்மிஷன் போயின்னு இருக்குது. ஒன்று வந்து ஒரு குறைந்த ஒன்று நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 20 பேர் தான். ஆல்ரெடி 30 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒன்று இருக்கிறது ஒரு 20 பேர் தான். அதோட நாங்கள் அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப அதிகமான பேரை நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜில் 120 பேர் இருக்கிறாங்க. இப்போ அதோட நாங்கள் அட்மிஷன் என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்டார் 25க்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருந்துக்கிறீங்க. ஃபோன் பண்ணி ஸ்டார் நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கீங்க. அதுக்காக சரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார் 25 50 பேர் மட்டும்தான். நாங்கள் எங்களை ரொம்ப அதிகமான பேரை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அந்த ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா அதோட அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் 120 ஒரு 200 பேர், அந்த 200 பேரை மட்டும் எப்படி நம்ம செலக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள், ஏன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், ஹவு டு ஸ்டடி. அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மிங்க. நாங்கள் வந்து 2000 ரூபாய் மட்டும்தான் வாங்குவோம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு நாங்கள் 2000 மட்டும்தான் வாங்குகிறோம். ஆனால் எஃபெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். உங்களுக்கு நாங்கள் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ எல்லாத்துக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல் பிடிஎஃபாகவே நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது ஜிகேக்கும் பிடிஎஃப்பை கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸ்பிளைன், இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் எல்லாத்தையும் பண்ணுவோம். உங்களை எப்படி சக்ஸஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை வந்து நாங்கள் தயார்படுத்துகிறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக இது வரைக்கும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க நல்லா பர்ஃபெக்டாகவே பண்ணுறாங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் வாங்க, எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபீஸ் வந்து வெறும் 2000 மட்டும்தான். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நான் வேலை செஞ்சு எப்படி படிக்கணும், அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனோ தானே இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து கிளாஸ் ஒரு புக்கை எடுத்து படிச்சிடுறேன். அது நாளைக்கு டியூட்டிக்கு போயிட்டேன், அடுத்த நாளும் டியூட்டியில் இருக்கிறேன். சும்மா அன்றைக்கி ஒரு நாள் வந்து செல்லில் இப்படி பார்க்குறேன். அது மாதிரியெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டருக்கு பாஸ் பண்ணவே முடியாது. நான் வீடியோ பார்க்குறேன், அது அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் என்னது சும்மா ஒரு 40, 50, 55 கொஷின்ஸ் அடிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நானும் படிக்கிறேன்ற போர்வையில் தயவு செய்து படித்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரெஷரும் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி டியூட்டி ப்ரெஷரே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு உங்களையே நீங்கள் போட்டு வருத்திக்காதீங்க. படிக்கணும்னு வந்துட்டிங்கன்னா அந்த டியூட்டியை தவிர்த்து அந்த டியூட்டியில் எப்படி நீங்கள் அதுக்கான ஸ்டடியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் படிப்பு, வேலை, சாப்பாடு, தூக்கம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் எப்படி உங்களுடைய படிப்புக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ ஆல்ரெடி இப்போ படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எஸ்ஐக்கு படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிலபஸ் தெரியணுங்க. சிலபஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் கையில் இருக்கணும். சிலபஸ் இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் விடக்குள்ளே சிலபஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போ அப்லோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 5th கமிஷன் வேறு ஒரு குண்டை தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க. 5th கமிஷன் வந்து என்னது, பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு என்னது 2 எக்ஸாமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ப்ரிலிமினரி மெயின்ஸு அது மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு குரூப் 1 படிச்சிடலாம். குரூப் 1 டிஎஸ்பிக்கு படிக்கலாம். டிஎஸ்பிக்கு படிக்கிறவங்களுக்கு கூட அதிக போர்ஷன் கிடையாதுங்க, ஈஸியாக படிச்சிடலாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் நம்ம வந்து புக்கை கலெக்ட் பண்ணி நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணால் டிஎஸ்பிக்கு, அதாவது குரூப் 1 டிஎஸ்பி தானே, அதுக்கு படிச்சிடலாம். ஆனால் இந்த சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிறதுக்கு, அதுவும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ரொம்ப மோசம். 55 லாவில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது எஸ்ஏ மாதிரி எழுத போகிறீங்க. நாம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ பிசி ட்ரைனிங்கில் வந்து லா எக்ஸாம் எழுதிருப்பீங்களே, அதில் கொஷின் கொடுத்துருப்பாங்களே,
அது சிலபஸை பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. சிலபஸை பற்றி இப்போ நிறைய படிக்கிறவங்களே வேறு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயோ என்ன இதை பார்த்த உடனே அவங்கவுங்க அப்செட் ஆகிட்டாங்க. அது தேவையே இல்லைங்க. சிலபஸ் என்ன சொல்லுது? சிலபஸ் என்ன சொல்லுதுன்னா பிஎன்எஸ் லானா இதான், ஜிகேனா எஸ்சிஆர்டி புக்கு தான். அதை தவிர்த்து வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. என்ன எஸ்ஏ டைப்பில் எழுதுறேன். இப்போ செக்ஷன் 103 பற்றி கூறுக அப்படின்னு உங்களுக்கு கொஷின் வருது. 2 மார்க் கொஷினோ இல்லை 3 மார்க் கொஷின் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ 103னா என்ன? அப்போ பிஎன்எஸ் 103 அப்படின்னா பற்றி விளக்கு அப்படின்னு வரும். இதே நீ ஆப்ஜெக்டிவ் டைப் இருந்தால் 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ 4 ஆப்ஷனில் நீ என்னது சி ஆப்ஷனாக தான் ஷேர் பண்ணிடுவேன். இதே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஒரு 3 மார்க்கில் வருது. அப்போ என்ன பண்ணீங்க 3 பாயிண்ட் போட வேண்டியதா. 103னா என்னது கொலை குற்றத்திற்கான தண்டனை. அது 2வது பாயிண்ட் போட்டு இதுக்கு இத்தனை வருஷம், இது அப்புறம் திரும்ப பண்ணால் இத்தனை வருஷம், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டு அவ்வளோதான். 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. இது ஒன்றும் நீங்கள் எதை படிக்கணுமோ அதை படிச்சுன்னு தான் இருக்கணும். அதென்னா எழுத போகிறீங்க அவ்வளோதான். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்தாலே நல்லாயிருக்கும். ஏன்னா படித்தவன் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். என்ன ஒன்றுனா இன்டர்வியூவை தூக்கியிருக்கலாம். வைவாவெல்லாம் தேவையே இல்லை. இன்டர்வியூவை தூக்கிடணும். அது தூக்கி மெயின்ஸில் மார்க்கை கொடுத்துருக்கலாம். 10 மார்க்கு தேவையில்லாமல் இன்டர்வியூ வேறு செலக்ட் பண்ணுறேன். இதுதானே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. நல்ல ஒரு படிக்கிறவனுக்கு இந்த இன்டர்வியூவில் போய் அவங்கவுங்க இஷ்டத்துக்குன்னு இன்டர்வியூவில் பண்ணுறேன்னு சொல்லி அது என்னது அது நிறைய குளறுபடி. அந்த மாதிரி இன்டர்வியூவை தூக்கிட்டு மெயின்ஸில் மார்க் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஆக்சுவலாக இது வராது. வந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறேன். படிக்கிறவங்களுக்கு எப்படி வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்னது நான் படிக்கணும் அவ்வளோதான். அப்போ சிலபஸ்ஸு தேவை. 2வது புக்கு இருக்கணும். புக்கு இல்லையா கவலையே படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் வந்து மெட்டீரியலாக கொடுத்துருவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் 10th வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும். 11th 12th என்னென்ன புக்கு இருக்கணும்னு தேவை. புக்கு என்னது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கணும். தமிழ் இருக்கணும், சயின்ஸ் இருக்கணும், சோஷியல் சயின்ஸ் இருக்கணும். இது மாதிரி 3 புக்கு இருக்குது. அப்போ அது 6th-லேருந்து 10th வரைக்கும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். 11th 12th மட்டும் சில புக்கு இருந்தால் மட்டும் போதும். ஆனால் இதுக்கான மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அதுக்குனாச்சும் என்னது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பார்க்கணும். ஏன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் சார் போன வருஷத்துலலாம் ஐபிசி சிஆர்பிசி வந்துச்சு, இப்போ பிஎன்எஸ் வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? எப்படி வந்தாலும் என்னென்னா இப்போ ஐபிசி சிஆர்பிசியில் எப்படி கேள்வி கேட்டு இருக்கிறாங்க, அதை கொஷின் எப்படி டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். தண்டனையை பற்றி கேட்டு இருக்கிறாங்களா, இல்லை அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டுருக்குறாங்களா, இல்லை எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது எந்த செக்ஷனில் வரும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்களா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் என்ன பண்ணணும் எடுத்து பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏவெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். வளன்னு எல்லாத்தையும் இப்போ பிஎன்எஸ் புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதில் இருக்கிற எல்லா செக்ஷன், அதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன பெயிலில் விடுவாங்களா நான் பெயிலா எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வச்சிக்கவே முடியாது. எதை படிக்கணும், எதை அவுட் பண்ணணும், ஒமிட் பண்ணிடணும். தேவையில்லாத எதுக்கு நம்ம படிச்சுக்கணும்? தேவையில்லாத படிச்சுக்கின்னு மண்டியில் ஸ்டோர் பண்ணுறது வேஸ்ட்டு. தேவையானதை கரெக்டாக படிச்சுக்கின்னு அதை ரிவிஷன் பண்ணிக்கின்னு போகணும். அதான் ரிவிஷன் ஹெவியாக பண்ணணும். அதுக்கு தான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும். ஷெடியூல் ஒன்று போட்டுடணும். கண்டிப்பாக ஷெடியூல் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி என்ன படிக்க போகிற அப்படின்னு உனக்கு ஷெடியூல் ஒரு டார்கெட் இருக்கணும். 3 பாடம் படிக்க போகிறேன், 3 இயல் படிக்க போகிறேன், பிஎன்எஸில் 3 இயல் படிக்க போகிறேன், ஒரு பாடத்தில் 3 இயல் படிக்க போகிறேன் அப்படின்னு உனக்குள்ளே இன்றைக்கி டார்கெட் இருக்கணும். அந்த டார்கெட்டை நீ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி காலையில் எழுந்த உடனே அந்த டார்கெட்டுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அன்றைக்கி முடிக்கிற வரைக்கும் அந்த டார்கெட்டை முடிக்காமல் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு உன் மனசில் ஒரு ஆணித்தனமான என்னது ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ டெய்லி இந்த மாதிரி நீ ஒரு ஷெடியூலை போட்டுன்னா அது கடைசியாக உன்னை எங்கே கொண்டு போவோம், போஸ்டிங் வாங்குற அளவுக்கு உங்களை கொண்டு போகும். அது மாதிரி டெய்லி ஷெடியூல் ஒரு டார்கெட் இருக்கணும். அப்போ ஷெடியூல் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஷெடியூலை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் நான் பின்னாடி கொடுப்பேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4 to 6 ஹவர்ஸ்னாச்சும் கண்டிப்பாக படிக்கணுங்க. 4 to 6 ஹவர்ஸ். நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஆல்ரெடி போலீஸில் உங்களுக்கு டியூட்டி ப்ரெஷர் வேறு இருக்கும். அப்போ அதை தவிர்த்துட்டு நீங்கள் என்னது ஒரு 4 to 6 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா இது லாவில் படிக்கணும். லாவுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். ஜிகே ப்ளஸ் என்னது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 2 மணி நேரம்
சைக்காலஜிக்கு 1 மணி நேரம். இது மாதிரி ஒரு பிரித்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்படி பார்த்துக்கினே இருந்தால் தான் பேலன்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் வந்து லாபம் மட்டுமே படிச்சுனே இருப்பேன் அப்படின்னா பைத்தியம் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி ஆகிடுவீங்க மென்டலி. அப்படி படிக்காமல் 1 மணி நேரம் லாபம் படிங்க, ஒரு ½ ஹவர் ஜிகேவை படிங்க, திரும்ப ஒரு மணி நேரம் லாபம் படிங்க, ஒரு ½ ஹவர் ஜிகே. அது மாதிரி மாற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே படிக்கக்குள்ளே ஒரு ஆர்வம் கிடைக்கும். எப்பயுமே ஜிகேவையும் லாவையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகணும், புரியுதுங்களா? அது மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ 4 to 6 ஹவர்ஸ்னாச்சும் நீங்கள் படிக்கணும். அதை கண்டினியூட்டியாக படிக்கணும். கண்டினியூட்டி தாங்க முக்கியம். ஒரு 10 நாள் படிச்சுட்டு 11ஆம் நாள் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளாங்காக விட்டுருவீங்க. அதுக்கு அடுத்தது 12ஆவது நாள் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி போவீங்க. ஆனால் அது எப்படி இருக்கும், அரைகுறையாக இருக்கும். 13ஆம் நாள் அப்படியே குறைஞ்சிக்கினே வரும். அப்போ டோட்டலாகவே என்ன பண்ணுறீங்க, சரி நம்ம கால்பர் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், கண்டினியூட்டி இருக்கணும். கண்டினியூட்டியாக இன்றைக்கி நான் ஏன் படிக்கலைன்னு வருத்தப்படணும். எப்படியாவது நான் படிச்சிடணும். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் நீ கண்டினியூட்டியாக படிச்சுன்னு வந்தால் உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் படிக்கலைன்னா அது எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு செல்லுலனாச்சும் பிடிஎஃப் எடுத்து பார்ப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நல்லா டெய்லியுமே அந்த கண்டினியூட்டி இருந்திருந்தால். அதே மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், அதுவும் லாவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு தெரியாத ஒரு கொஷின்ஸ் அது எப்படி ஞாபகம் வச்சிங்க. இப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் ஒரு கொஷினை வந்து நீங்கள் தப்பாக ஷேர் பண்ணிட்டீங்க, ஒரு கொஷினுக்கு தப்பாக ஷேர் பண்ணிட்டீங்க. ஆனால் அதை கரெக்ஷன் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, 2வது தான் சரின்னுக்குள்ளே அப்போ அது என்னன்னு பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி படித்தா தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு கொஷினை பார்க்கக்குள்ள ஞாபகம் வரும். அப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் நடக்காது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரிவிஷன் கம்பல்சரி வேணும். அது எப்படி பண்ணலான்னா 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி, 1 வீக்குக்கு ஒரு வாட்டி, புரியுதுங்களா? அடுத்தது 15 நாளுக்கு ஒரு வாட்டி, 15 டேக்கு ஒரு வாட்டி. இது மாதிரி ரிவிஷன் இருக்குது. படித்ததையே நம்ம திரும்ப படிச்சுனே இருக்கணும். ஒரு 10-15 வாட்டி படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அசால்ட்டாக உங்களுக்கு எப்பயுமே அதை விட்டு போகவே போகாது. நீங்கள் தான் அப்புறம் கில்லி. அதனால் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணினே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே அது வந்துடும். கான்ஃபிடென்ஸ், என்னால் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், நான் போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த ஒரு நம்பிக்கை வரும். ஒரு கேங்காக நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே நாம் ஒரு தனியாக ஒரு 100 பேருக்குள்ளே நம்ம தனியாக தெரிகிறோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக இருக்கும். அப்படி அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் உங்கள் மனசில் வந்துடுச்சுன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. அது வரணும். இப்போ இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துடுமா? அப்போ வந்தால் நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தாலே போதும், நீங்கள் தான் சாம்பியன். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இது வந்து நாங்கள் ஸ்டார் 25க்கான ஷெடியூல் பாருங்கள். ஷெடியூல் எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிறேன்றது தான் முக்கியம். ஜிகேவும் சரி, லாவும் சரி, சைக்காலஜியும் சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் சரி, எப்படி இந்த 4 டாப்பிக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 20 மார்க் இருக்குது. சைக்காலஜிலேருந்து உங்களுக்கு 40 மார்க் இருக்குது, 40 கொஷின் இருக்குது. பார்த்துக்குங்க. ஜிகேவில் வந்து உங்களுக்கு என்னது 30 இருக்குது. லாவில் இருந்து கண்டிப்பாக என்னது 80 இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு செட்டப் இருக்கும். 60 இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு செட்டப் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த 4த்தையும் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டாக போகணும். பார்த்துங்க, இந்த 3 டாபிக் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு, 90 வந்துருச்சா? லா மட்டும் 70 வந்துருச்சு. இப்படி தான் உங்களுக்கு கொஷின் செட்டப் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி பேலன்ஸ்டாக உங்களை நான் கொண்டு போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு என்னது ஸ்டார் 25க்கான
டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 5ஆம் தேதி நான் உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுப்பேன். பிஎன்எஸ் பார்ட்டு 1, 2, 3 அப்படின்னு 3 இயலை கொடுத்துருவேன். 3 இயலை வந்து உங்களுக்கு என்னது பிடிஎஃபாகவே கொடுத்துருவேன் நோட்ஸு. இப்போ பிடிஎஃப் இல்லை, நோட்ஸ் இல்லை சார், என்கிட்ட புக்கு இல்லைன்னு கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் பிடிஎஃபாகவே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். நீ அதை உடனே பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான், ஒன்றும் பெரிய செலவாகாது. இது உடனே பிரிண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரியில் 6வது முதல் டேர்மில் சோஷியல் சயின்ஸில் வரலாறில் சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதை நான் உங்களுக்கு இதுக்கும் பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்போ இதுக்குன்னது பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ஒத்தத்தன்மை. ஒத்தத்தன்மைன்னு உங்களுக்கு நான் டாப்பிக்கு கொடுத்துட்டேன். உடனே ஒத்தத்தன்மைக்கான கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் எப்படி, ஆல்ரெடி நீங்கள் சைக்காலஜின்னு ஒரு புக்கு வச்சுருக்கணும், அப்படி இல்லையா யூடியூப்பில் நிறையா இருக்குது, நிறையா பாருங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 10 கொஷின் இல்லை 20 கொஷின் வச்சுருவேன். அப்போ இந்த ஒத்தத்தன்மையை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தது 6ஆம் வகுப்பு முதல் டேர்ம் தமிழில் முதல் டேர்ம் வந்து நீங்கள் எதை படிக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ஒரு 10 கொஷின் கேட்பாங்க தமிழில். அப்போ அந்த 10க்கு 10 கம்பல்சரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சொல் பொருள் படிக்கணும். அடுத்தது என்னது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் படிக்கணும். இங்கிலீஷு டிரான்ஸ்லேட் படிக்கணும். அதுக்கு அடுத்தது புக்கு டு ஆத்தர், யார் வந்து அந்த ஆத்தர் படிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், இலக்கணத்துலேருந்து தானே கேட்குறாங்க, அப்போ இலக்கணம். இது மாதிரி அடுத்தது நூல் குறிப்பு. இது மாதிரி நீங்கள் முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஆனால் எதை படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன். அதை படிச்சிங்கன்னா நான் அந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கொஷின் வச்சிருவேன். இது மாதிரி இப்போ நான் 5ஆம் தேதிக்கு டார்கெட்டை கொடுத்து எந்த தேதியில் டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்கள். 8ஆம் தேதி வந்து டெஸ்ட் வைக்கிறேன். 8ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் 1. இப்போ நான் கொடுத்த இந்த டார்கெட்டுக்கு எல்லாம் என்னது 5, 6, 7 3 நாள் வந்து என்னது உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறேன். அதுதான் முக்கியம். நீங்கள் இப்போ இன்னைக்கு இப்போ 5ஆம் தேதி கொடுத்து நான் 6ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாதா? ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அது வேஸ்ட்டு. நீங்கள் என்னது ஒரு விஷயத்தை படித்தது எப்போ நீங்கள் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 48 மணி நேரம் கழித்து அந்த விஷயத்துக்கான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்குதுன்னு அர்த்தம். இப்போ படித்து நான் நாளைக்கு அப்படியே ஈஸியாக நான் என்ன பண்ணுவேன், டெஸ்ட்டை டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவேன். அது வேஸ்ட்டு. அது நீங்கள் இப்போ இன்றைக்கி படித்ததை நான் நாளைக்கு எழுத மாட்டேன்னா ஈஸியாக தெரியும். அது நீங்கள் பார்த்தாலே அட்டன் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு டைம் வேறு கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் போலீஸ் ஆல்ரெடி நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு டைம் பத்தாது. அப்போ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த 3 நாள் கேப் கொடுக்குறேன். அந்த 3 நாளுக்கான கரெக்டான ஒரு டார்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 நடக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாக அந்த 8ஆம் தேதி ஃபுல்லாகவே டெஸ்ட்டு எழுத வேண்டியதான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் டியூட்டியில் இருப்பீங்க. அந்த டியூட்டியை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக எழுதிக்கலாம். அடுத்தது 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுப்பேன். அந்த 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் பார்ட்டில் 4 to 5, 6. அப்போ 6ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸில் புவியியல் அடுத்த இதுக்கு வந்துட்டோம். பேரண்ட சூரிய குடும்பம், நிலப்பரப்பும், பெருங்கடலும். அடுத்தது சைக்காலஜி பாருங்கள், விடுபட்ட எண்கள். அடுத்தது 6ல் செகண்ட் டேர்ம் தரேன். அப்போ இது மாதிரி உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், டார்கெட்டை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கினே வருவோம். அடுத்தது டெஸ்ட்டு பாருங்கள், 12/3/2025 டெஸ்ட் நம்பர் 2. ஒரு 3 நாள் கேப் உங்களுக்கு தரோம். அந்த 3 நாள் கேப் இப்போ இதுக்கான பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேங்க. பிடிஎஃப் கொடுத்துருவேன், வீடியோவும் போட்டுருவேன். டியூட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கேட்டுக்க வேண்டியதான். டியூட்டியில் இருக்கிறீங்க, இப்போ அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் மண்ணு காதில் போட்டு என்ன பண்ணலாம், சூப்பராக நீங்கள் மண்ணு கேட்டுனே இருங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு அடுத்தது இதை படிக்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் என்னால் படிக்கவே முடியலன்னா அந்த வீடியோவை 2-3 வாட்டி திரும்ப பாருங்கள். அது மாதிரி கேட்கக்குள்ள உங்களுக்கு நல்லா என்ன பண்ணுவோம், அது எல்லாமே பதிஞ்சிரும். இது மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு டார்கெட்டை கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், அப்படியே அடுத்தது பாருங்கள் வருது. அடுத்தது பாருங்கள், பிஎன்எஸ் 1லேருந்து 6 வரைக்கும் ரிவிஷன் கொடுக்குறேன். ஏன்னா 1லேருந்து 6 வரைக்கும் படித்ததை ஃபுல்லாக திரும்ப ரிவிஷன். அதை நல்லா உங்களை ரிவிஷன் கேள்வியே வேறு மாதிரி வைப்போம் நாங்கள். அது மாதிரி அப்போ இங்கிலீஷ் கிராமர் வருது பாருங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இங்கிலீஷ் கிராமர், ஏன்னா இதுக்கு ஒரு 10 மார்க். அப்போ கொஷின் டேக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் உண்டு. எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டை கொடுத்து உங்களை நடத்தி கொண்டே இருப்போம். இதை நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக படித்து அப்படியே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். இது மாதிரி தான் நடக்கும். அதான் டெஸ்ட்டு பேட்சுக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு 2000 தான் ஃபீஸு. இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறேன்.
ஜிபே நம்பர்லேருந்து எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறோம், அதில் ஜாயின் பண்ணுங்கள். 4ஆம் தேதியோட அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறோம். 4/3/25 4ஆம் தேதியோட என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அது மாதிரி உங்களுடைய யாருன்னா படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.